பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை நித்திய ஜீவன் வேண்டுமா? ஆமே. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை தரேன்னு சொல்லிட்டுருக்காருங்க. நித்திய ஜீவனை என்ன? மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு, ஜீவோட வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு பேர் ஜீவன். அந்த ஜீவனை எப்ப முடியுதுன்னா மரணம் அடையும் போது முடியுது. மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. அது பரலோகத்துல நித்தியமா கர்த்தரோட வாழ போற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தரேன்னு சொல்லிட்டுருக்காரு. எது எப்படி தருவாருன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் வசனத்தை கேட்கணும், ஒரு வார்த்தை கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படுற வசனத்துல என்ன பண்றோம்? அநேக நேரத்துல கத்தட்ட கேட்கிற எனக்கு ஆசீர்வாதத்தாங்க, சுகத்தாங்க, பலத்தாங்க, ஆரோக்கியத்தாங்க, சமாதானத்தாங்க, விடுதலைத்தாங்க கத்திர கேட்டுருக்கோம். அதை கேட்க வேண்டியதுதான். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்கணும். வசனம் என்னோட நம்ம பேசிக்கொண்டே கேட்கணும். அவருடைய வார்த்தை கேட்கணும். இயேசு கிறிஸ்து ஆவியாளர் பேசும்போது அவர் சத்தத்தை நம்ம கேட்கணும். அப்படி கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கணும். பிதாவை விசுவாசிக்கணும், குமாரனை விசுவாசிக்கணும், பரிசுத்தாவியை விசுவாசிக்கணும். ஏன்னா அவரே நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொல்லிருக்கா இல்லையா, அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும். வசனம் என்ன சொல்றதோ அவனு கேட்டு அவரை விசுவாசிக்கணும். எல்லாம் கூட சொல்லிருக்கா பாருங்க. விசுவாசிக்கணும் ஆக்கணும் சொல்லிருக்கா பாருங்க. விசுவாசம் தான் கிறிஸ்டியானிட்டி பேஸ். அவர் என்னை பாவங்கள் இருந்து, என்னுடைய அக்கிரமங்கள் இருந்து, என்னுடைய தோழிகள் இருந்து, அவமானத்தை வந்து எல்லாவற்றையும் விடுதலை பெற்று தர என் தேவனால் கூடும். என் பாவங்களை மன்னிக்க என் தேவனால் கூடும். என்னை ஆசிரியக்க என் தேவனால் கூடும். எனக்கு மரணத்துக்கு பேர் ஒரு வாழ்க்கை இருக்கு. அது நித்தியமா பரலோகத்துல அவரோட வாழப்போற வாழ்க்கையை கத்த நிச்சயமா எனக்கு தருவாரு. ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதுவாருன்னு விசுவாசிங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனை தரேன்னு சொல்றாருங்க. விசுவாசிக்கணும் எல்லாம் கூடும். நீங்க ஜெபம் பண்ணும் போது எவ்வளவு கேட்பீங்களோ அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிங்கள் அப்போ எனக்கு உண்டாக சொல்லிருக்கா இல்லையா. ஜெபம், வாழ்க்கை எல்லா இடத்துலயும் விசுவாசம் மிகப்பெரிய ஒரு பங்கு வைக்கிறீங்க. இன்னைக்கு முழு இதயத்தோடு முழு மனத்தோடு கத்தட்ட முழுசா விசுவாசிங்க. அவர் மேல விருப்பமா இருங்க. அவர் வசனத்தை நீங்க கேளுங்க, அவரை கை கொள்ளுங்க. அவர் என்ன சொல்றாரோ சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு அவர் செவி கொடுக்கும் போது கருத்து நிச்சயமா உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராங்க.